கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் நீர் எங்களுக்கு மன்னிப்பு, விடுதலை, மீட்பு, கர்த்தாவே எல்லா மேன்மைகளையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறீர். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நீங்கள் கிருபையாய் தந்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவர் மேலும் தேவ கரம் அமர்ந்திருக்கட்டும். கர்த்தாவுடைய நாமத்தில் எல்லாம் பொறுப்படுத்துக்கணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அந்த வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31, 32. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வோம்னு சொன்னால், ஆயக்காரரும் வேசிகளும் அப்படின்றது, அவருங்க ஆயக்காரனா யார்? அநியாயமாக வரி வசூல் பண்ணுறவங்க. சகையு அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யும்போது இயேசுனிடத்தில் சொன்ன வார்த்தை, நான் யாரிடத்திலேயாலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்குறேன். அப்போது மற்றவங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்கிற ஒரு அனுபவம், அதான் ஆயக்காரனுடைய சுபாவங்களாக இருந்தது, கிரிகைகளாக இருந்தது. வேசிகள்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவம் செய்கிறவங்க, சரீர பிரகாரமாக தவறுகள் செய்கிறவங்க. அப்போது இந்த வசனத்தில் ஏசுன்னு சொல்கிறாருன்னா, அவங்க செய்கிற பாவம் இல்லாட்டா அவங்க அதே நிலையோடு பரலோகத்து போவாங்க அப்படின்லாம் சொல்லலை அவர். அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கிற வேசிகளும் ஆயக்காரரும் அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அப்படியே அவங்க பரலோகத்து போவாங்கன்ற மாதிரி இயேசு சொல்லலை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஆயக்காரரும் வேசிகளும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கலை. யூதர்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, யோவான் ஸ்நானகர் நல்ல செய்தியெல்லாம் கொண்டு வந்தார், ஆனால் நீங்கள் அவனை விசுவாசிக்கலை, ஆனால் இவங்க விசுவாசித்தாங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த ஆயக்காரரும் பாவிகளும் விசுவாசித்தாங்க இல்லையா, அவங்க விசுவாசித்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? நடைமுறை வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் இந்த 2 பிரிவு ஆட்களையும் நம்ம இயேசு சந்தித்தார். சகை என்கிற ஒரு மனுஷனை இயேசு சந்தித்தார். அவன் இயேசுவை விசுவாசித்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு பாவியான ஸ்திரீ, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து கல்லெறிந்து கொலை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க. அப்போ இயேசு அந்த இடத்துல செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவளுக்கு ஒரு பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சரீர பிரகாரமாக மரணத்திலிருந்து கூட அவளுக்கு விடுதலை கொடுக்குறார். அப்போ அவங்க இயேசுவை விசுவாசித்ததுனால பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சமாதானம், ரட்சிப்பு, சரீர பிரகாரமாக சாகக்கூடிய சூழ்நிலையிலிருந்தும் கூட அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அவங்க பாவம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஆனால் அவங்களுடைய விசுவாசம் அவங்களுக்கு உதவி செய்தது. அதான் இந்த காரியத்தின் மூலம், இவங்களுடைய நிகழ்வு மூலம் நாம் பார்க்குறோம். அவங்க செய்த பாவம் அவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகலை, ஆனால் அவங்க பாவிகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து யார்? பாவிகளை ரட்சிக்க வந்தவர். அதனால தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார்ன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் யார்? அவர் என்ன செய்கிறவர்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரட்சிப்பார். அப்போ இயேசு யாருன்னு சொன்னால் பாவங்களை நீக்குகிறவர், பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுக்கிறவர். அவங்க செய்த பாவத்தை உணர்த்துகிறதும் அவர் தான். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம படிக்கிறோம். ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஒரு மனுஷன் தன் பாவத்தில் வாழுகிறான், உன் பாவம் உனக்கு உதவி செய்யாது, உன் பாவம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உன் பாவம் உன்னை என்ன செய்யினா வேதனை தான் படுத்தும். வேதனைப்படுத்துறது மட்டுமல்ல, உன்னை நித்திய நரகத்துக்கு அது கூட்டிகிட்டு போயிடும். அப்படிலாம் இயேசு அந்த உணர்த்தி ஒரு மனுஷனை உணர்வுக்குள்ளே கொண்டு வருவது தான் ஆவியானுடைய வேலை.
அதனால தான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ இந்த உணர்த்துகிற வேலையை ஆவியானவர் என்ன செய்கிறார்னா செய்கிறார். சரி, அப்போ இவங்களுடைய இந்த விசுவாசம், இவங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகுது. அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்கிறத அறிகிற அறிவு உண்டாகும்போது இந்த ஆயக்காரருக்கும் ரட்சிப்பு கிடைக்குது, வேசிகளுக்கும் ரட்சிப்பு கிடைக்குது. அதனால தான் இயேசு இந்த இடத்துல அப்படி சொல்லுகிறார். நிறைய பேர் அது தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம். தப்பாக எடுத்து விடுறது ஒன்றுமே இல்லை. அப்போ பாவம் செய்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போயிடலாமா அப்படி கேட்கக்கூடாது. அப்படி அங்கே எழுதலை, இயேசுவும் அப்படி சொல்லவும் இல்லை. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் விசுவாசித்ததுனால அந்த விசுவாசம் அவங்கள ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பூமியில் பரலோகம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே வருகிறது. அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றுகிறது, அவங்களுடைய பேச்சுகளை மாற்றுகிறது, அவங்களுடைய உணர்வுகளை மாற்றுகிறது, அவங்களுடைய பார்வையை மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். நம்ம பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. இதே அதிகாரத்தில் பாருங்கள், 43வது வசனம், மத்தேயு 21:43 இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்குற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் படிக்கும்போது 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். 118வது சங்கீதத்தில் நாம் இந்த சம்பவத்தை படிக்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள்னால் யார்? யூதர்கள். எங்களுக்கு தான் உடன்படிக்கை, எங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம், எங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்களும், பவுல் அப்போஸ்தலன் அவங்கள பற்றி சொல்கிறார். வாக்குத்தத்தம் அவர்களுக்குரியது, தேவன் அவர்களுக்குரியது, உடன்படிக்கை அவர்களுக்குரியது, ஆராதனைகள் எல்லாமே அவர்களுக்குரியது. ஆனால் இயேசுவத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் அப்படி சொல்லுகிறார். ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து? நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணங்களும் கொள்கைகளும் எல்லாமே ஒரு மனுஷனை பாவின்னு சொல்லி நிரூபிச்சது. பாவம் செய்யக்கூடாது அப்படி நியாயப்பிரமாணம் வரும்போது அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. செய்யாதேன்னு சொல்கிற காரியத்தை செய்யலாம், செய்யின்னு சொல்கிற காரியத்தை செய்ய மாட்டாங்க. காரணம் அவனுக்குள்ளே அந்த தன்மை இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பாவின்னு உணர்த்த தான் செய்யுது, ஆனால் நீதிமானாக்கலை. அப்போ அந்த நீதிமானாக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போது எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறனால மட்டும் இல்லை, ஆமே எங்களுக்கு ஒரு இயேசு இருக்கிறான்னு சொல்லணும், எங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறான்னு சொல்லணும், பலகீனமான எங்களுக்கு பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறான்னு சொல்லணும். அதான் பவுல் பேசினார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு சொன்னார். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று அவர் அறிக்கை பண்ணினார். ஆனால் யூதர்கள் வந்து அப்படி சொல்லலை. அவங்க தான் வீடு கட்டுறவங்க, எங்களுக்கு தான் சபை, நாங்கள் தான் கரெக்டு, எங்கள்கிட்ட தான் இயேசு இருக்கிறாரு, எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அவங்க எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு கட்டுக்கிறவங்க. ஆனால் வீடு கட்டுக்கிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். அவங்க கிறிஸ்துவை வேண்டாம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பரபாசு போதும். பரபாசு யார்? திருடன். திருடனுக்கு இயேசு என்ன விளக்கம் கொடுக்குறாரு? பிசாசு தான் திருடன் சொல்கிறாரு. இரட்சகர் வேண்டாமா, திருடன் போதுமா? ஒரு திருடன் என்ன செய்வான்? ஒரு திருடனோடு சேர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அவன் திருட்டு தொழிலை தான் படிப்பான். குடிகாரனோடு சேர்ந்தவன் என்ன செய்வான்? குடிச்சு தான் பழகுவான். பாவியோடு இல்லாட்ட பாவம் செய்கிற மனுஷனோடு கூட்டணி வைக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதனால தான் 1ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு துன்மார்க்குடைய ஆலோசனை தேவையில்லை, எனக்கு பாவியின் வழியும் தேவையில்லை, எனக்கு பரியாசக்காரர் உட்கார இடமும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இயேசு எனக்கு வழியாக இருக்கிறார்.
அவருடைய பாதம் எனக்கு இருக்குது, எனக்கு தேவனுடைய ஆலோசனை இருக்குது, அதனால் இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன், உங்களுடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். சங்கீதத்தில் படிக்கிறோம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போது அவங்க இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசுவை நிராகரிக்கிறாங்க. இயேசுவை நிராகரிக்கிறதுனால தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்படும் சொல்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு போல இது. தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டுட்டா என்ன, எந்த ராஜ்யம் வந்துடும்? வெளிச்சம் வேண்டான்னா என்ன வந்துடும்? இருள் தான் அங்கே வரும். நம்ம ஏற்கனவே உள்ள கடந்த செய்தியில் பார்த்தோம், தேவனால் உண்டாயிருக்கிறவன் ஜெயிக்கிறான், பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் பாவம் செய்கிறான், கொலை செய்கிறான். அதே போல தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அனனியால் சப்புரால் என்கிற அந்த 2 பேரும், பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்புனது என்ன? அப்போ அவங்களுடைய இருதயத்தை யார் நிரப்புனது? பிசாசு நிரப்பினான்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். ஏன் நிரப்புறதுக்கு இடம் கொடுத்தீங்க? அப்போ நிரப்பின பிறகு என்ன வந்துச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மனமாக பொய் சொல்கிறாங்க, தவறு செய்கிறாங்க. ஏதோ ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டு இன்னொரு ஆள் ஏன் அப்படி சொன்னேன்னு கூட கேட்கல. 2 பேரும் சேர்ந்து ஒரு மனமாய் தவறு செய்கிறாங்க, ஒரு துணிகரமாக பொய் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பேதுரு சொல்கிறாருன்னா, சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்புனது என்ன? அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷனை விட்டு நீக்கப்பட்டாச்சுன்னா என்ன ஆகிரும்? சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு அவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க, சாத்தான் அவங்கள நடத்த ஆரம்பிச்சிடுறான், சாத்தான் அவங்கள என்ன செய்கிறான்? துன்மார்க்குண்ட ஆலோசனை முடிவு என்னவாக இருக்கும்? பாவியின் வழி முடிவு என்னவாக இருக்கும்? பரியாசக்கார உட்கார் இடம் முடிவு என்னவாக இருக்கும்? முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்து நீக்கப்படும் சொல்கிறாரு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பு அது. யாருக்கு சொன்னார்னு சொன்னால், இந்த மூளைக்கல்ல வேண்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. சகரியா தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். யாருன்னு சொன்னால், செருபாபேல் என்கிற தேவனுடைய மனுஷன், அவருடைய காரியத்தை குறித்து படிக்கும்போது அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று சொல்லுகிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். ஆனால் சங்கீதம் 118:22 என்ன படிக்கிறோம்? வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டு. நாங்கள் கையெழுத்து போட்டால் தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ, அப்படி மத அடிப்படையில், மத கொள்கையின் அடிப்படையில் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த மதமும், எந்த கோட்பாடும், எந்த கொள்கையும், எந்த ஸ்தாபனமும், எந்த காரியங்களும் அவங்கள்ட்ட இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படும் இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டால் என்ன ஆயிரும்? வெளிச்சம் வேண்டான்னு சொன்னால் இருள் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க தைரியமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தைரியமாக பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, தன் சகோதரனை கொலை செய்கிறது கூட அவங்க அஞ்ச மாட்டாங்க. இதான் நீங்கள் அநேக மதங்களில் பாருங்கள், மற்றவங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துகிற அளவுக்கு அவங்க துணிகரம் கொள்கிறாங்க. அன்புக்கு அங்கே என்ன இல்லாமல் போகுது? இடம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும், கனிகளை கொடுக்குற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை கிடைக்குது. ஆமென். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது.
நீ பரிசுத்தமாக இருக்கணும், ஆனால் எண்ணெய் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஜெயங்குள்ளணும், எண்ணெய் இல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது. நீ தேவ சாயல் அடையணும், எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், எண்ணெய் இல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது. நீ வெற்றியாய் வாழணும், நீ ஞானமாய் நடக்கணும், நீ வித்தியாசமாய் விசேஷமானவனாய் மேன்மையானவனாக இருக்கணும். இயேசு என்ன சொல்கிறான்னா, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் அவரில் இணைக்கப்பட்ட கொடி. ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பிறக்கும் போதே கொடி இல்லை, ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த வேலை நமக்காக செஞ்சிட்டார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்கிறார். இது ஏதோ நம்ம புண்ணியம் பண்ண பிறகு, நல்லவங்களான பிறகு, நம்முடைய பெற்றோருடைய புண்ணியத்தை பார்த்தோ, இல்லாட்ட நம்முடைய பாரம்பரியத்தை பார்த்தோ, நம்முடைய பரம்பரையை பார்த்தோ, நம்முடைய குலம் கோத்திரம், நம்முடைய இனம், நம்முடைய படிப்பு பதவி அந்தஸ்து, நமக்கு சபைகளில் இருக்கிற ஸ்தானங்கள், சபையில் இருக்கிற பதவி, இது பார்த்து நம்மளை கொடியாக ஒன்றும் நினைக்கலை. உலகத்தோட்டத்துக்கு முன்னே தேவன் இந்த திட்டத்தை போட்டுட்டார். எபேசியர் 1:4 படிக்கிறோம், உலகத்தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்கிறார். அப்போ உலகத்தோட்டத்துக்கு முன்னமே நாம் திராட்சை செடிக்கும் கொடியாக, திராட்சை செடியில் ஒரு கொடியாகும்படி நியமிக்கப்பட்டோம், தீர்மானிக்கப்பட்டோம். மனுஷனால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, ஒரு சபையினாலும் அல்ல, சபை தலைவர்களாலும் அல்ல, பிதாவாகி தேவனே இந்த வேலையை, பெரிய வேலையை அவர் செய்து விட்டார். அதனால தான் கனி கொடுக்குறோம். அதுவும் என்ன சொல்கிறார் இயேசு, மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்போது, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வெளிப்படுதுன்னு சொன்னால், கனி கொடுக்கிற வாழ்க்கை வெளிப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து வேற ஒரு கூட்டத்தாரை பற்றியும் சொல்கிறார். அவங்க யாருன்னு சொன்னால், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். அப்போ அவங்க நம்ம வேத ஆதாரத்தின்படி பேசும்போது யூதர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தாங்க. அதுதான் அவிசுவாசம். அவிசுவாசத்துக்கு முடிவு ஆக்கினை தீர்ப்பு. இயேசுதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யோவான் 3:18 சொல்லுகிறார், குமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படான். அப்படின்னா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசி யாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லுகிறார். அப்போ யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்னால், குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, குமாரனை விசுவாசி யாதவனுக்கோ. அப்போ விசுவாசிக்காதவன் யார்? விசுவாசியாதவன்னா யார்? நான் பாவி என்பது உண்மை, பாவியாகத்தான் பிறந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமான் ஆக்கிருச்சுன்னு சொல்லி நான் விசுவாசிக்காவிட்டா அதான் விசுவாசிக்காத மனுஷன். அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? பாவிகளுக்காக மரித்தார். பாவியை நீதிமானாக்கத்தான் இந்த பூமியில் வந்தார், ரட்சிக்கத்தான் வந்தார், அழிக்கிறதுக்காக இல்லை. குழியில் இருக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்காக தான் இயேசு வந்தார். மரணத்தை ஜீவனாக்கணும், தோல்வியை ஜெயமாக்கணும், தீமைகளை நன்மைகளாக்கணும், அசுத்த வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாக மாற்றணும், மரண வாழ்க்கையை ஜீவனுள்ள வாழ்க்கையாக மாற்றணும், சாபமுள்ள வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற்றணும், மட்டமான கீழ்த்தரமான நிலையை உயர்ந்த நிலையாக உன்னதமானதாக மாற்றணும், மேன்மையானவர்களாய் மாற்றணும், உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் மாற்றணும். இதுக்காகத்தான் இயேசு வந்தது. இதை யார் விசுவாசிக்கலையோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிட்டுன்னு சொல்லுகிறார். அதே போல் இன்னொரு வசனம் மார்க்கு 16:16 சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், தண்டனைக்குரியவனாக மாறிவிடுவான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்து நீக்கப்படுகிறது. இந்த பரிதாபமான சூழ்நிலை யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், யாருக்கு இந்த பரிதாபமான நிலை உண்டாகுன்னு சொன்னால், கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்களுக்கு. ஆனால் கிறிஸ்துவை கொண்டு வருகிறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் சகரியாவில் 4:7 படித்தோம். செருபாபேல் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று சொல்லுகிறார். கொண்டு வர்றதுனால அங்கே என்ன அடுத்து என்ன நடக்குது? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும். அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். ஆனால் சங்கீதம் 118:22 என்ன படிக்கிறோம்? வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளினக்கல். அந்த வீடு கட்டுகிறவள்னா யார்? எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? யோவான் 19:7 அவங்க சொல்கிறாங்க, பிலாத்துவை பார்த்து சொல்கிறாங்க,
எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னதுனால இவன் சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சாகணுமா, இயேசு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதான் ஆகாதென்று தள்ளுறாங்க. இயேசு கிறிஸ்து வேண்டாம், தேவையில்லை. அப்போ யார் வேணுமா? எங்களுக்கு பரபாச விடுதலையாக்கும் அப்படி கேட்குறாங்க. பிலாத்துக்கிட்ட கேட்குறாங்க, அப்போ யாரை விடுதலையாக்குறது? இயேசுவை விடுதலையாக்கட்டுமான்னு அவங்க கேட்குறான். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பரபாசு போதும். ஒரு திருடனால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன லாபம் உண்டாகும்? ஒரு திருடன் மூலமாக என்ன மேன்மை கிடைக்கும்? கெட்ட பேர் தான் உண்டாகும். காரணம், சாத்தானுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே இருக்குது. அவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அல்லேலூயா. அருமையானவர், இந்த வசனம் 43வது வசனம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்படும் சொல்கிறார். யாரை பற்றி சொன்னார்ன்னு சொன்னால், இந்த வீடு கட்டுகிறவர்கள், ஆகாதென்று தள்ளினர்கள், கிறிஸ்துவ நிராகரிக்கிறவங்க. அப்போ கிறிஸ்துவ கொண்டு வர்றவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த சகரியா 4:7 சொல்லப்பட்டபடி கிருபை பெருகும். அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை பெருகும். கிருபை உண்டாவதாகன்னு என்ன அர்த்தம்? கிருபை பெருகட்டும். கிருபை பெருக 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 என்ன உண்டாகும்? கிருபை அநேக வேலைகளை செய்யுது. கிருபை நம்மளை நீதிமான்கள் ஆக்குது. ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் சுவிசேஷம் 1:14 படிக்கிறோம். கிருபை நம்மை ஜெயாளிகளாய் மாற்றுது. கிருபை நம்முடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறது. கிருபை பாவத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுக்குது. நம்மளை விசேஷமானவர்களாய் மாற்றுது. சாலமோன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ பெரிய கிருபை செய்தீர்னு சொல்கிறார். பெரிய கிருபை செய்தார். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது தன் தகப்பனை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார், என் தகப்பனுக்கு நீங்கள் பெரிய கிருபை செய்தீங்க, ஆட்டுக்கு பின்னாடி நடந்த அவரை பெரிய ராஜாவாக்கிட்டீங்கன்னு சொல்கிறார். அப்போ கிருபை என்ன செய்யுது? நம்மளை ஏதோ ஒரு வித்தியாசமான நிலைக்கு கொண்டு போகுது, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. ஆட்டுக்கு பின்னாடி நடந்து அவனை ராஜாவாக்குது. கிருபை உண்டாவதாக யாருக்கு உண்டாகும்? தலைக்கெல்லாம் கொண்டு வரணும். தலைகளை தூக்கி தள்ளி விட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எட்டி உதைச்சா, இயேசு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்து நீக்கப்பட்டு போகும்னு சொல்கிறார். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் படித்த வசனத்துக்கு வருவோம். அதில் ஆயக்காரரும் வேசிகளும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்தாங்களாம். அப்போது அவங்க செஞ்ச பாவமாக அவங்களுக்கு உதவி செய்தது? பாவம் உதவி செய்யலை. பாவம் தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறதுக்கு யாருக்கும் உதவி செய்யாது. பாவம் செய்கிற மனுஷன் உலக வாழ்க்கையில் வேணால் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு விசுவாசம் உதவி செய்யுது. அதனால தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆயக்காரரும் வேசிகளும் விசுவாசித்தார்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை குறிச்சுள்ள அறிவும் விசுவாசமும் அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படுகிறது. இந்த பூமியில் பரலோகத்தின் அனுபவத்தை அவங்க இழந்து போகிறாங்க. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அவங்க வாழ்க்கையில் வேலை செய்யலை. இயேசு சொல்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் பூமியிலையும் செய்யப்பட கடவுது. அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னதுன்னு சொன்னால், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வெற்றியாக இருக்கணும், நம்ம மேலானவர்களாய் வாழணும், உயர்ந்த நிலை அடையணும், உன்னதமானவரின் பிள்ளைகள் உன்னதமான மறைவில் வாழணும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். அது செய்யப்படுவதாகன்னு சொல்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் பூமியிலே, நம்முடைய வாழ்க்கையில், பூமியில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யப்பட கடவுதுன்னு சொல்கிறார். ஏற்கனவே அந்த செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு போனால் எவ்வளோ பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால், குமாரனை நிராகரிக்கிறது தான் காரணம். ஆனால் வேசிகளும் ஆயக்காரரும் தங்கள் பாவங்களை உணர்றாங்க, விசுவாசித்தாங்களாம். அவங்க செய்த பாவம் அவங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அப்போ நம்மளும் நிறைய பாவம் செய்யலாம், எப்படி பாவம் செஞ்சாலும் ராஜ்யத்தில் போயிடலாம், அப்படி இயேசு சொல்லவும் இல்லை. அந்த அர்த்தத்தில் இயேசு அந்த இடத்துல சொல்லலை. அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், அவர்கள் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசம்?
நான் பாவி என்பது உண்மைதான். இயேசு பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் என்பதும் உண்மைதான். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் என்னுடைய எல்லா பாவத்தையும் நீக்கி என்னை சுத்தமாக்கும். லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ ஒரு பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தி இருந்தார். அந்த இடத்துல வந்து அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்து தலைமுடியால் துடைத்து பரிமள தைலம் பூசி கொண்டு. இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பாவியான ஸ்திரீக்கு என்ன பிரச்சனை? பேய் பிரச்சனை இல்லை, நோய் பிரச்சனை இல்லை, பண பிரச்சனையும் கிடையாது. பணம் இல்லை, அந்த பிரச்சனையும் இல்லை, பிசாசு தொல்லையும் கிடையாது, நோயும் கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை? அவள் செய்த பாவம் அவளுடைய இருதயத்துக்குள்ளே வேதனை தான் உண்டாகிடும். அவளுக்கு ஒரு மனசில் சமாதானம் இல்லை, ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லை. அப்போது ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாதனால இயேசுவின் இடத்துல வர்றா. அவள்கிட்ட பாவம் இருக்குது, ஆனால் இயேசுவின் இடத்துல பாவ மன்னிப்பு இருக்குது. அப்போ என்கிட்ட பாவம் இருக்குது, இயேசு இடத்துல பாவ மன்னிப்பு இருக்குது. என்கிட்ட பிரச்சனை இருக்குது, இயேசு கிறிஸ்துவ இடத்துல பிரச்சனைக்கு பரிகாரம் இருக்குது. இதுதான் விசுவாசம். விசுவாசன்ற வார்த்தையின் அர்த்தம் என்னென்னா, பிரச்சனைக்கு நம்ம எல்லாருமே பிரச்சனைக்குரியவங்க தான். நானும் பிரச்சனைக்குரியவு தான், நீங்களும் பிரச்சனைக்குரியவங்க தான். பிரச்சனை வந்து நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன இருக்குது அதை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரச்சனைக்கு பரிகாரம் இருக்குது. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நம்ம யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்க்குறோமோ அத்தனை பேருக்குள்ள பரிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. பாவியான ஸ்திரிக்கும் பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசுன்ட்டு இருக்குது. கானானிய ஸ்திரிக்கும் பிரச்சனைக்கு பரிகாரம் இருக்குது. சமாரியா ஸ்திரிக்கும் பிரச்சனைக்கும் பரிகாரம் இருக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரியின் பிரச்சனைக்கும் பரிகாரம் இருக்குது. நூற்றுக்கு அதிபதியினுடைய பிரச்சனைக்கும் பரிகாரம் இருக்குது. அப்போ எல்லாவற்றுக்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அதை விசுவாசித்தார்கள். ஆனால் சிலர் அதை விசுவாசிக்கலையாம். பவுல் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விஸ்தாரமாக பேசினாராம். இயேசுவுக்கு அடுத்தவைகள் எடுத்து பேசினாராம். அந்த சம்பவத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்கிறார், சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாமல் போனார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். அப்போது இவங்களுடைய பாவம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிக்கு பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி, பிரச்சனைகளுக்கு பரிகாரி. அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறவர், தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறவர், எதிர்ப்புகள் அனுகூலமாய் மாற்றுகிறவர், விரோதமாய் செயல்படுகிற ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுகிறவர், தூக்கி எடுக்கிறவர், நிலைநிறுத்துகிறவர், காப்பாற்றுகிறவர். இந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வேலை செய்தது. சிலர் அவரை தள்ளிட்டாங்க, அவர்கிட்ட போகவே இல்லை. அதனால் தேவனுடைய ராஜ்யமும் அவங்கள விட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. அருமையானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்த்தது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மளை கனி கொடுக்குற, ஒரு மிகுந்த கனி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ளே நம்மளை வழிநடத்தும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.